இந்த நாட்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை. வீடு அதே வீடு, அறைகள் அதே அறைகள். அவர்கள் பேசும் வார்த்தைகளும் மிக குறைவு. வெளியில் பார்த்தால் எதுவும் மாறாதது போலதான் தோன்றியது. ஆனால் சில மாற்றங்கள் சத்தமில்லாமல் நிகழும். அவற்றை வெளி உலகம் கவனிக்காது. மனங்கள் மட்டும் உணரும். மௌனிகா ஒரு நாள் திடீரென அதை உணர்ந்தாள். காலையில் விழித்தவுடன் அவள் மனம் முதலில் தேடுவது அமைதியை அல்ல, ஆதித்யனை. அவன் வீட்டில் இருக்கிறானா? அவன் கிளம்பி விட்டானா? அவன் சாப்பிட்டானா? அவன் முகத்தில் நேற்று இருந்த சோர்வு இன்னும் இருக்கிறதா? இப்படி அவளுக்குள்ளே தெரியாமல் அவள் கவனம் அவனை சுற்றி சுழல ஆரம்பித்திருந்தது. அது அவளை பயமுறுத்தியது. ஏனென்றால் இந்த பழக்கம் ஒரு நாள் வலியாக மாறக்கூடும். ஆதித்யனுக்கும் வேறு நிலை இல்லை. மௌனிகா வீட்டில் இல்லாத சில நிமிடங்கள் கூட அவனுக்குள் ஒரு வெறுமையை உருவாக்கின. அவள் எங்கே போனாள் என்று தெரிந்திருந்தாலும் அவன் மனம் அமைதியாக இருக்கவில்லை. அவள் திரும்பி வரும் வரை வீட்டின் ஏதோ ஒரு பகுதி காணாமல் போனது போல தோன்றியது. அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் மறுக்கவும் இல்லை. ஒரு மாலை மௌனிகா தன் தோழியுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கவலையற்ற சிரிப்பு இருந்தது. அந்த சிரிப்பை பார்த்த ஆதித்யன் சில நொடிகள் அமைதியாக நின்றான். ஏனென்றால் அந்த சிரிப்பு அவனுக்குள் விசித்திரமான ஒரு உணர்வை உருவாக்கியது. அவள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்த மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் தான் இல்லை என்ற ஏமாற்றம். அந்த உணர்வு அவனை ஆச்சரியமடைய வைத்தது. அவன் எப்போது இப்படியாக மாறினான்? அவள் சிரிப்பை கூட தன் மனம் சொந்தமாக கருத ஆரம்பித்து விட்டதா? அந்த இரவு அவன் நீண்ட நேரம் விழித்திருந்தான். சில உண்மைகள் மனதுக்குள் நுழைந்த பிறகு பழைய அமைதி திரும்ப வராது. மௌனிகாவும் அதே இரவு உறங்க முடியவில்லை. ஆதித்யன் வழக்கத்தை விட அமைதியாக இருந்ததை அவள் கவனித்திருந்தாள். அவன் ஏதோ யோசிக்கிறான், ஏதோ அவனை உள்ளுக்குள் துரத்தி கொண்டிருக்கிறது. அந்த எண்ணம் அவளை பாதித்தது. ஏனென்றால் இப்போது அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானா என்பதும் அவன் அமைதியாக இருக்கிறானா என்பதும் அவளுக்குள் முக்கியமாகிவிட்டது. ஒருவரின் மனநிலை இன்னொருவரின் ஆளை பாதிக்க ஆரம்பித்திருந்தால் அது வெறும் பழக்கமில்லை, அது காதலின் முதல் பயம், இழப்பின் முதல் நிழல். அவர்கள் இன்னும் காதலிக்கவில்லை, அவர்கள் இன்னும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் ஒரு உண்மை மெதுவாக உருவாகி கொண்டிருந்தது. இனி அவர்கள் ஒருவரில்லாத வாழ்க்கையை நினைப்பது கூட சிரமமாக ஆரம்பித்துவிட்டது. இதுதான் காதல் தொடங்கும் முன் வரும் மிக அமைதியான தருணம். ஒருவரை பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசை அல்ல, ஒருவரை இழந்துவிடக்கூடாது என்ற பயம்.